வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இப்போது நம்ம பண்டிகை நாட்களில் நம்ம வந்து கோயிலுக்கு போகிறது சரியான முறையா, இல்லை வீட்லேயே இருந்து சாமி கும்பிட்றது சரியான முறையா, இல்லை வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா கோயிலுக்கு போகணுமா, இல்லை கண்டிப்பாக வீட்டில் படைச்சி தான் ஆகணுமா, இல்லை இப்போ ஒரு 5 டேஸ் லீவ் வருது அப்படின் பொழுது நம்ம வந்துட்டு வெளியில் டூருக்கு போகலாமா, டூர் போயிட்டு இந்த நான்வெஜ்ஜு அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்லாமா, எது வந்துட்டு நம்ம ஃபேமிலிக்கு வந்துட்டு நன்மை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, பண்டிகை நாங்கள் நம்முடைய இந்து மதத்தில் நம்ம பிறந்திருக்கோம், இல்லை முஸ்லீம் மதம், எந்த மதமாக இருந்தாலும் அந்தந்த மதத்துக்கு உண்டான சாஸ்திர சம்பிரதாயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம முன்னோர்கள் வந்துட்டு எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கை முறை. ஓகேவா? நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து வீட்டில் சமைச்சு நம்ம கையால் சமைச்சு அந்த சாமிக்கு வந்து படைக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். என்ன தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி வந்து பண்டிகை நாட்களில் தவிர்க்க முடியாத காரணங்களால் வெளியில் இருக்கோம் அப்படின்னா, அப்போது வந்துட்டு வேறு வழி இல்லாமல் போகிறோம் அப்படின்னா, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, அந்த பண்டிகை நாட்களில் நம்ம என்ன செய்வோமோ அதை முன்கூட்டியே சாமிக்கு செய்துட்டு, சாமியை நினச்சி செய்துட்டு, சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு முன்கூட்டியே முன்கூட்டி செய்து இப்போ படைச்சிட்டு போகலாம். சரியா? முன்கூட்டியே செய்து படைக்க முடியலைன்னா திரும்ப ஊருக்கு போயிட்டு வந்த அப்புறமாவது நம்ம அந்த விஷயத்தை வந்து செய்து முடிக்கலாம். சரி, அப்போ வந்து கடவுள் வந்துட்டு எதிர்பார்க்குறது என்ன, அவரை வந்து நினைக்கணும். சரிங்களா? அதை மட்டும்தான் கடவுள் வந்துட்டு எதிர்பார்க்குறது. சரிங்களா? இப்போது நம்ம கோயிலுக்கு இப்போ பண்டிகை நாட்களில் வீட்டில் சாமி கும்பிடாம நம்ம வந்து கோயிலுக்கு போகலாமான்னா கோயிலுக்கு போகலாம். சரிங்களா? எந்த பாதிப்பும் வந்துட்டு வராது. வந்து ஒரு 5 டேஸ் ஒரு 7 டேஸ் வந்துட்டு லீவ் வருது. இப்போ வந்து பூஜை ஹாலிடேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல்காக வந்துட்டு நம்ம லீவ் வருது அப்படின் பொழுது, நாங்கள் வந்துட்டு இந்த திருப்பதி போய் பார்ப்போம். அப்போது நாங்கள் வந்துட்டு ஃப்ரைடே அன்றைக்கே வந்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு கும்பகோணம் தான் போவோம். கும்பகோணத்தில் தான் வந்துட்டு நிறைய கோயில் வந்துட்டு இருக்குது. அங்கே போய் தங்கி தான் அங்கே ஹோம் ஸ்டே நினைக்கிறேன் அந்த இது பேர். இதில் ரெண்ட்டும் கம்மியாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இந்த ரூம்ஸ் எல்லாமே சிங்கிள் ரூம் தான் வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போயிட்டு நம்ம அங்கே வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, சாமி தான் போயிட்டு கும்பிட்றோம். அப்போ நாங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டோம். நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நாங்கள் நான்வெஜ்ஜே வந்து ஒரு 2 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ் மேலே நாங்கள் வந்து சுத்தமாக எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ்ஜே வந்து சமைக்க மாட்டோம். அந்த இறைசிந்தனையிலேயே அப்படி இருந்து தான் நாங்கள் இந்த திருப்பதி வந்து பார்த்து முடித்தோம். பெருமாள் இல்லையா, அதனால் ஓகேவா, நமக்கு அது தோணாது. அப்போது நாங்கள் கோயிலுக்கு போக அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, அந்த எரியாட்டை வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஆட்கொண்டு என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஆர்வத்தை வந்துட்டு அது அதிகப்படுத்தும். சரிங்களா? நமக்கு எப்படா லீவு கிடைக்கும், நம்ம திரும்ப போய் பார்க்கலாம். அந்த ஒரு முறை நீங்கள் அந்த இன்பத்தில் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, அந்த இன்பம் வந்து திரும்ப வேணும் ஆன்மா வந்து கேட்டுகிட்டே இருக்கும். அதுதான் நம்முடைய சோல். சரிங்களா? நம்முடைய சோலும் கடவுள் ஒன்று தான். அது வந்து அதுக்காக ஏங்கும். ஓகேவா? அதனால் பார்த்தீங்கன்னா பண்டிகை நாட்களில் நம்ம கோயிலுக்கு போகலாம். இப்போ பண்டிகை நாட்களில் நம்ம வந்து வெளியில் போகிறோம், இப்போ நான்வெஜ் சாப்பிட்லாமா, ஏன்னா வீட்டில் படைச்சிட்டு இப்போ வெளியில் போயிட்டு நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்னா சாப்பிடக்கூடாது. சரிங்களா? சாப்பிடக்கூடாது. ஒரு மனக்கண்ட்ரோலோட தான் வீட்டை படைச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம அதை வந்து மதித்து தான் நம்ம வந்து செயல்படணும். சரி, அப்போ நான் வந்து பாபா சாமி கும்பிட்றதுனால அவர் இப்போ வெளியில் வந்து படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா நான் வந்து சிக்கன் நக்கஸ் வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு அதான் பிடிக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு அது மட்டும் தான் பிடிக்கும் அங்கே அந்த தேட்டரில். அந்த மாதிரி அது வந்து தப்பா சரியா அப்படிங்கிறத பற்றி நான் வந்துட்டு யோசிச்சது கிடையாது. எனக்கு பாபா தான் குரு. பாபா வந்துட்டு அவர் வந்து உணவு முறையில் வந்து ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவார். முன்னுடைய மனம் தான் தூய்மையாக இருக்கணும், மன தூய்மை தான் முக்கியம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறதுனால என்னுடைய கடவுள் வந்துட்டு என்னை குரு வந்துட்டு எந்த மாதிரி எனக்கு வந்து வழி காமிச்சிருக்காரோ அந்த மாதிரி தான் நான் வந்து செயல்பட்டுருக்கேன்.
நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், நான்வெஜ்லாம் சாப்பிட்டு வந்து தியான ஒலிக்கு நான் வந்து உட்காந்து பார்க்கும்பொழுது நல்லா போயிட்டே தெரிஞ்சுது. அப்படிங்கும்போது இப்போ நான்வெஜ் சாப்பிட்றதுக்கும் நீங்கள் அந்த சாமி கும்பிட்றதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்ன வந்து இதில் விஷயம் அப்படின்னா, சைக்காலஜிக்கலாக நம்மளுடைய சோல் வந்து நம்ம வந்து பஸ்டப் ஆகணும். நம்ம சோல் வந்து பஸ்டப் ஆகி நமக்கு வந்து நமக்கு வந்துட்டு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தெரிஞ்ச முறையில் நம்ம வந்து செயல்படணும். நம்ம ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினச்சா நமக்கு உண்டாகக்கூடிய பலங்கிறது வேறு மாதிரி இருக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய பலங்கிறது வேறு இது, அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம இப்போ எங்கள் சாருக்கு வந்து நம்மளே சாப்பிட்டா சைக்காலஜிக்காக வந்து அஃபெக்ட் ஆவார். சரியா? நான் வந்துட்டு நான் வந்து சண்டே அன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு நான்வெஜ் எடுத்து சமைச்சு சாப்பிடுவோம் நாங்கள் வீக்லி ஒன்ஸ். எனக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. நாங்கள் அப்படியே சின்ன பிள்ளையிலேருந்தே நாங்கள் அப்படியே பழகிட்டோம். அதே மாதிரி எங்கள் சார் வந்து அதே மாதிரியே அவங்க பழகிட்டாங்க. அவங்க வந்து வள்ளலார் வழி ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க தாத்தாலாம். ஓகேங்களா? அதனால் இப்போ நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை சாப்பிட்டு சமைக்கும் பொழுது இல்லை நான்வெஜ் சமைக்காமல் வீட்டில் இருக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்குது. அவங்களுடைய மன ஆற்றலை பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு நம்முடைய மனம் வந்துட்டு ஒரு ஆரோக்கியமாக நம்ம வந்து வச்சுக்கணும். சரிங்களா? நம்மளை பொறுத்து தாங்க எல்லாமே இருக்குது. ஓகேவா? எனக்கு உங்கள் குரு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் குரு தான் முக்கியம். குரு கடாட்சம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் வந்து தெய்வ கடாட்சம். நன்றி.